வணக்கங்க. இன்றைக்கி தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவாங்க. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மார்ச் 2026. சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. 1 by 1 நம்ம பார்த்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 அப்பா. அப்பாவை 3 எழுத்து வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாங்கிறத வந்து தந்தைன்னு சொல்லலாம். தந்தைனா அப்பா. சரிங்களா? ஸோ தந்தை எழுதியாச்சு. அடுத்து 1 மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா தேங்க முதல் எழுத்து நம்மளுக்கு ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. இது ஒரு வகை அவரை. தேல ஆரம்பிக்கக்கூடிய அவரை அப்படின்னு நாட்டவரை சொல்லலாம், நாட்டு சொல்ல முடியாது. இதை வந்து தம்பட்டை அவரைன்னு சொல்லலாம். இந்த வெள்ளை கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் கொட்டை இருக்கும். பதில் என்ன? தம்பட்டை. தம்பட்டை அடிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தம்பட்டை அவரை. 4 இடம் வந்து வளம் வந்து பேலான். தீவட்டி. தீவட்டிக்கு வந்து 2 விதமாக மீனிங் சொல்லலாம். தீவட்டி தடியன்னா அறிவியலி முட்டாள்தனமாக இருக்கான்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து தீப்பந்தம். தீவட்டிங்கிறத பந்தம்னு சொல்லலாம். தீப்பந்தம் ஒரு துணி வச்சு சுற்றி அதுக்கு மேலே தீ வச்சுக்கிறது. தீ பந்தம். சரிங்க. 5 மேலேருந்து கீழே. அருள், கருணை, தயவு, தாட்சணை இல்லாமல் உதவி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தயவு. சரிங்களா? இப்போ 2 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். ரஜினி பிரபு நடித்த படம். ரஜினி பிரபு நடித்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தா குரு சிஷ்யன். குரு சிஷ்யன். சரிங்க. அப்போது 2 மேலேருந்து கீழே என்னன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி. ஹிந்தியில் நம்ம பேச்சு வழக்கில் குஷ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து குஷின்னு சொல்லலாம். குஷின்னா படம் வந்துச்சுல்ல, அப்படின்னா சந்தோஷம். 3 மேலேருந்து கீழே சீல ஆமிக்கி. இறக்கை, ட்ரக்கை அப்படின்னா லீஃப், சிறகு. சரிங்க. 6 இடம் வந்து வளம் கூல ஆமிக்கி. அரசர்கள் பாடம் பயின்ற இடம். அரசர்கள் எங்கே போய் படிப்பாங்கன்னா குருகுலத்தில் போய் படிப்பாங்க. அங்கே தங்கி இருந்து அங்கே உட்காந்து குரு கூட வந்து தங்கி இருந்து சேவை செஞ்சு படிப்பாங்க. குருகுலம். குருகுலம்னா ஸ்கூலு. 8 கீழே இருந்து மேலே வாங்க. 2 ஹிண்ட் இருக்குது. சக்திசாலி. இதை அடிக்கடி நம்ம பார்க்கலாம். சக்திசாலி, பலவான் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலமையான, நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளவங்களை வந்து பலவான் அப்படின்னு சொல்கிறோம். பலவான்னா சக்திசாலின்னு அர்த்தம். சரிங்களா? சரிங்க. இப்போ 7 இது வரைக்கும் அந்த ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணிட்டோம். 7 மேலேருந்து கீழே என்னன்றோம். வேப்ப மரம். வேப்ப மரத்தை 3 எழுத்துல சொல்லலான்னா வேம்புன்னு சொல்லலாம். சரிங்க. 9 வளமேந்த இடம். தலைமுறை, பண்பாடு. இதுக்கு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 9 மேலேருந்து கீழே என்ன? பெண்ணின் ஒரு பருவம். பெண்ணுக்கு என்னென்ன பருவம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இத்தனை வகையாக ஃபீமேல்ஸை சொல்லலாம், ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து மடந்தை சொல்கிறேன். மடந்தை அப்படின்னு சொல்கிறேன். மடந்தைன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே எனக்கு ஹிண்ட்டு கிடைக்குங்கனால மடந்தைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 9 தலைமுறை பண்பாடு. தலைமுறை பண்பாடுன்னா கலாச்சாரத்தை கொண்டு போவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரபு, கலாச்சாரம். சரிங்களா? சரி. 13 இடம் வந்து வளம் தைல முடிஞ்சிருக்கு. கவிஞர்கள் வடிப்பது.
கவிஞர்கள் என்ன படிப்பாங்க? கவிதை தான் படிப்பாங்க. ஸோ 14 மேலேருந்து கீழ். சிரிப்பூட்டும் வேடிக்கை பேச்சு வி ஹிண்ட் வந்திருக்கு. இன்னும் ஹிண்ட் வதான்னு பார்ப்போம். 20 இடமிருந்து வளம் என்ன? வீட்டு முதலாளிக்கு செலுத்துவது. வீட்டு முதலாளிக்கு என்ன கொடுப்பாங்க? ஹவுஸ் ஓனருக்கெலாம் வாடகை. சரிங்க. இப்போ 14 சிரிப்பூட்டும் வேடிக்கை பேச்சு. தென்னாலிராமன் என்ன கவின்னு சொல்லுவாங்கன்னா விகட கவின்னு சொல்லுவாங்க. ஸோ விகடம். ஸோ சரிங்களா? ஸோ இந்த வேர்டு இதுலேருந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பார்ப்போம். 15 கீழேருந்து மேலே என்ன? ஒரு நடிகர் இயக்குனர் ஹிண்ட் வேணும். 10 இடமிருந்து வளம். சீதையின் தந்தை. சீதைக்கு பெற்றவங்கன்னு கிடையாது, வளர்த்தவங்க தந்தை, வளர்த்த அம்மா தான் உண்டு. பூமியிலேருந்து பிறந்தனால, பூமி மாதாட்டேருந்து பிறந்தனால தந்தை வந்து ஜனகர், மிதிலை நாட்டுடைய அரசர். அப்போ தாயின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா சுனைனா. ஓகேங்களா? சரி. அப்போ 15 கீழே இருந்து மேலே என்னன்னு ஒரு நடிகரும் ஒரு இயக்குனரும். இது வந்து எஸ்ஏ நடராஜன் சொல்லலாம். 1940 டைமில் வந்து நடிக்கவும் செஞ்சார், இயக்கவும் செஞ்சார். ஸோ எஸ்ஏசின்னு சொல்லுவாங்க. நடராஜன். இன்னொரு ஹிண்ட்டும் இருக்குது, நாகராஜன். அது இப்போ ரீசெண்டாக உள்ளது. சரி. 16 கீழே வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜா தான் வந்துருக்கு நமக்கு. இங்கே எதுவுமே நம்ம வேர்டு ஃபார்ம் ஆகலாம். 16 கீழே வந்து மேலே. கருப்பு தங்கம். கருப்பு தங்கம் அப்படின்னா வந்து நிலக்கரி தாங்க. கோல். கோல்னா நிலக்கரி. சரிங்க. 16 இடம் வந்து வளம் என்ன? பணம். நீல அஞ்சுக்கு. நிதி. 17 மேலே வந்து கீழே. முயற்சி திருவினையாக்கும் என்பது குரல். பதில் என்ன? திருவினை. இது வந்து திருக்குறளில் வரக்கூடிய 616 பாடலாக வரக்கூடியது. ஆழ்வினையுடைமையில் வரக்கூடிய, ஆழ்வினையுடைமை அதிகாரத்தில் வரக்கூடியது திருவினையாக்கும். சரிங்க. அப்போ 23 இடம் வந்து வளம் என்ன? தட்டாங்கல் விளையாட்டு. பாடல் வகையுமா? அதுக்கு வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? 19 மேலேருந்து கீழே என்ன? உழைப்புத்தன்மை. உழைப்பு அப்படின்னா காலமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 23 தட்டங்கள் விளையாட்டு பாடல் வகை. நைன்னு வந்திருக்கு. அம்மானை அப்படின்னு சொன்னோம்னா தட்டங்கள் மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தில் செஞ்ச பால் இல்லை ஈயத்தில் செஞ்ச பாலை மேலே பிடிச்சி கச்சி பிடிச்சி விளையாடுறது. சரிங்களா? அம்மனை கோயிக்கக்கூடிய பாடல் வகையிலையும் அம்மானே சொல்லலாம். சரிங்க. இப்போ கடைசியாக 11 இடம் வந்து வளம் என்ன? விகாரம். விகாரமாக இருக்காங்க அப்படின்னா கோரமாக இருக்காங்க. கோ ட்ர. 12 கீழேருந்து மேலே என்ன? தேர். தேருக்கு ரதம்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ 11 மேலேருந்து கீழே பாருங்க. தசரதனின் முதல் மனைவி. தசரதனுடைய முதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எத்தனை மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசலை. கோசலைன்னா ராமரோட அம்மா. அடுத்து கைகேயி பரதனோட அம்மா. சுமித்திரை லட்சுமணன் சத்ருகனோடைய அம்மா. முதல் மனைவி அப்படின்னா கோசலை தான். பகவான் ஸ்ரீ ராமபரனோட அம்மா கோசலை. கோவும் ஹிண்ட் வந்துச்சு. சரிங்க. 22 கீழேருந்து மேலே. அறிவியல்.
இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் தினமலரில் பார்த்தோம். விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். 21 இடமந்து வளம். ஆலயம் நடு எழுத்து வி வந்தாச்சு. ஆலயத்துக்கு கோவில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கடைசி இது 18 இடமந்து வளம். ஞானம் உள்ளவன், ஞானம் பெற்றவன், ஞானி. அனைத்தும் அறிந்தவனை வந்து ஞானி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.